தேசிய அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் தமிழகம் சாதித்ததா அல்லது சறுக்கியதா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 10 ஆண்டுகளாக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங்ஸ் ஃப்ரேம்வொர்க் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விருதுகளும் சான்றிதழ்களையும் வழங்கி வருகிறது மத்திய அரசு. உயர்கல்வி நிறுவனங்களின் 74 வகையான தரவுகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அங்கீகாரத்தை மத்திய அரசு வழங்குகிறது. அந்த வகையில் மத்திய அரசு அறிவித்த பட்டியலில் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை ஐஐடி சாதனை படைத்திருக்கிறது. பொறியியல் பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த பிரிவுகள் அடிப்படையிலும் முதலிடத்தை தொடர்ச்சியாக சென்னை ஐஐடி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஆராய்ச்சி பிரிவிலும் கண்டுபிடிப்பு பிரிவிலும் 2 விருதுகளையும் சென்னை ஐஐடி பெற்றிருப்பது தமிழகத்திற்கு பெருமை வாய்ந்த ஒன்றாகும். ஐஐடி மட்டுமில்லாமல் வேலூர், கோவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்க இடங்களை பெற்று சாதனை படைத்திருக்கின்றன. அதே வேளையில் தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய 13 பல்கலைக்கழகங்களில் மாநில பல்கலைக்கழகங்கள் என்ற வரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. மற்ற பல்கலைக்கழகங்கள் முதல் 20 இடங்களில் கூட இடம் பெறவில்லையாம். தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள 13 பல்கலைக்கழகங்களில் பாரதியார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் ஆகியவை இந்த ஆண்டு தரவரிசையில் பின்னடைவை சந்தித்துள்ளன. கடந்த ஆண்டு தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனம் என்ற பிரிவில் இடம் பிடித்திருந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனம் என்ற பிரிவில் முதல் 100 இடங்களில் கூட இடம் பெறவில்லை. இந்திய அளவில் கடந்த 2 ஆண்டுகளாக 3ஆம் இடத்தில் இருந்த சென்னை மாநில கல்லூரி இந்த ஆண்டு தரவரிசையில் முதல் 10 இடங்களில் இடம்பெறாமல் 13வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 22ல் நாங்கள் 91 மதிப்பெண்கள் பெற்றோம் ரிசர்ச் பேப்பர்ஸ்க்கு. சென்ற ஆண்டு 81 மதிப்பெண்கள் பெற்றோம். இந்த ஆண்டு 70 மதிப்பெண்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதாவது 11 மதிப்பெண்கள் அந்த ரிசர்ச் பேப்பரில் குறைந்ததுனால என்ஐஆர்எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மதிப்பெண்களை நீங்கள் இழந்தீங்கன்னா 3 இடங்கள் நீங்கள் பின்தங்கி விடுவீங்க. அப்போது 6 மதிப்பெண்களை நாங்கள் இழந்திருப்பதனால 9-10 இடங்கள் பின்தங்கி வந்திருக்கிறோம். ஆனால் நான் திரும்பவும் சொல்லுவது, முதலிடம் பெற்ற கல்லூரிக்கும் மாநில கல்லூரிக்குமான வேறுபாடு ஓவராலில் வெறும் 6 மதிப்பெண்கள் மட்டுமே. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு உரிய பயிற்சிகளை அளிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கிறார் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி. நல்ல வாத்தியார் கிடைக்கணும், அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் ஐஐடிஸ்க்கு. நல்ல வாத்தியார் கிடைக்கிறது ஒரு சேலஞ்சு. ஓரளவு இன்னும் கொஞ்சம் பேட்டன்டிங்கில், கொஞ்சம் இன்னோவேஷனில் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னோவேஷனில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண கொஞ்சம் அவங்களோட பப்ளிகேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் இந்த Q1 ஜேர்னல்ஸ், அதாவது குவாலிட்டி 1 ஜேர்னலில் அவங்க கொஞ்சம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் விழாவாரியாக நாங்களும் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தலான்னு பார்க்குறோம். இதை பற்றி என்னெல்லாம் நீங்கள் செஞ்சால் பண்ணலான்ட்டு. கல்வியில் முன்னணி மாநிலமாக தமிழகம் விளங்குகின்ற போதும் தேசிய அளவிலான தரவரிசையில் தமிழகத்தில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றதே தவிர அரசு உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு என்பது மிக பெரிய அளவில் இல்லாதது கல்வியாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சென்னை செய்தியாளர் ஏ. சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.